ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தெய்வீக ஆசிர்வாதத்தை நாம் காண்போம். மனதில் எழும் ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்களையும் நோக்கங்களையும் நாம் எவ்வாறு கையாள வேண்டும்? பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இன்று நமக்கு அன்பாக அறிவுரை கூறுகிறார்கள். உங்கள் மனதின் செயல்பாடுகளை அங்கீகரிக்கவும் மனிதன் மனிஷ் என்று அழைக்கப்படுகிறான். மனஷ் மனம், மனம் உள்ளவன் மனிஷ் மனிதன். மனிதன் தனது அனுபவங்களின் உலகத்தை தனது மனதினால் உருவாக்குகிறான். மனம் என்றால் என்ன? எண்ணங்களின் மூட்டை மட்டுமே. எண்ணங்கள் என்றால் என்ன? அவை அன்றாட வாழ்க்கையின் செயல்கள். எனவே உலகின் முன்னேற்றம் அல்லது வீழ்ச்சி தனிநபர்களின் நோக்கங்கள் மற்றும் செயல்களை பொறுத்தது. உலகம் இயல்பாகவே தீயது அல்ல. உண்மையில் உலகில் தீமை இல்லை. உலகில் எந்த துக்கமும் இல்லை. எல்லா துக்கமும் தீமையும் நம்மால் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன. கெட்ட ஆசைகளை மகிழ்விப்பதன் மூலம் நாம் துன்பத்தை அழைக்கிறோம். எப்போதும் தூய்மையான மனதை பேணுங்கள். ஒழுக்கக்கேடான நோக்கங்கள் வெளிப்படுவதை கண்டவுடன் அவற்றின் விளைவை அளிக்க கடவுளை பற்றி சிந்தியுங்கள். சீரழிந்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளாதீர்கள். தண்ணீர் மற்றும் உரத்துடன் தாவரங்களை வளர்ப்பது போல அவற்றை வலுப்படுத்துங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1991ஆம் ஆண்டு. நம் மனம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாததால் உலகம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த அற்புதமான பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.